என் நூல்காந்தி அன்பர்களுக்கு கோவை உறவாலயம் ராஜரத்தினம் உங்களுக்காக மட்டும் உறவாடி இருக்கின்றேன். இப்பொழுது நான் என்ன, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் சில ஆன்மீகவாதிகளும் சில அரசியல்வாதிகளிடத்திலும் மக்கள் எப்படி ஏமாந்து போகிறார்கள், குடிமக்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லாருங்க, போற்றி என்பார் அமரர் புனிதனடி, போற்றி என்பார் அசுரன் புனிதனடி, போற்றி என்பார் மனிதன் புனிதனடி, போற்றி என்பார் அன்பில் பொழிய வைத்தான், போற்றி என் அன்பில் பொழிய வைத்தான். அதாவது இவர் சொல்லுகிற செயல் இந்த செயலுடைய எண்ணிக்கை கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற தலைப்பு 44வது செயல். இந்த செய்யல ஏன் இவர் அழகாக சொல்றாருன்னா, நம்ம யாரை வாழ்த்தணும் அப்படிங்கிறது மனிதர்கள் தெரிஞ்சுக்கணும், குடிமக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ எப்படின்னா, முதலில் அவர் சில அமரர் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த அமரர்கள், சில அமரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் பின்னாளில் மாறிவிடுகிறார்கள். மாறிவிடுவது பார்க்கும்போது போயும் இவரையா நாம் கூட்டினோம், இவரையா நாம் வாழ்த்தினோம் என்று மக்கள் பின்னாளில் வருத்தப்படுகிறார்கள். அவர் அசுரராக இருக்கிறாரே என்று அவர்கள் வேதனைப்படுகிறார். இது 2வது வடிவில் சொல்றார், போற்றி என்பார் அசுரன் புனிதனடி என்கிறார். சரி, போற்றி என்பார் அவர் மனிதனாக இருக்கிறார். இப்ப என்ன, இந்த 2 பேர் ஏன் என்ன, மனித தன்மைக்கு மீறினையவனாக இருப்பவர் அமரர், மனித தன்மைக்கு ஒத்தவாக மனித தன்மைக்கு புறம்பட்டு நடப்பவர் அசுரன் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். இப்போ ஏன்னா இது என்னன்னா, அன்பில் பொடிய வைக்க வேண்டும். அதாவது போற்றி நம் வாழ்த்துற அத்தனை பேரு நம்மை அன்பில் பொடிய வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி அன்பில் பொடிய வைத்திருந்தால்தான் அந்த வாழ்க்கை நலமாக இருக்கும், இனிமையாக இருக்கும் என்பதை இந்த செய்யுள் சொல்கிறது. இதற்கு விளக்கம் சொல்லணும்னா, சமீபத்தில் 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க ஆங்கிலேயர்கள். ஆனா அவர்கள் கொடுக்கும் போது கொஞ்சம் வில்லங்கமா தான் கொடுக்குறாங்க. எப்படி வர்றாங்கன்னா, முதல் முகமது அலி ஜின்னாவையும் இவரை கூப்பிட்டு 2ஆக பிரிச்சு கொடுக்குறாங்க. முஸ்லிம் மக்களுக்கு தனியாக, இந்து மக்களுக்கு தனியாக. ஆனா முஸ்லிம் மக்களை இந்தியாவிலேயே இருந்திருந்தாலும் சில முஸ்லிம்கள் அந்த பக்கம் போகல. ஆனால் இது எப்படி அவங்க சாதகமாக்கிக்கிறாங்கன்னா, அதாவது இந்து முஸ்லிம் என்ற கலவரத்தை அவர்கள் மறைமுகமாக உருவாக்கி கொள்கிறார்கள். அப்படி உருவாக்கி கொள்ளும் போது நீ என்ன நடக்குதுன்னா, மகாத்மா காந்தி பார்க்கிறார், சரி இது எப்படி அடைப்பது என்று பார்க்கும்போது நேர அதாவது அந்த இந்து முஸ்லிம் கலவரம் நடக்கும் இடத்துக்கே போகிறார், மேடை போடுகிறார், உண்ணாவிரதம் இருக்கிறார். இந்த உண்ணாவிரதம் என்ன நடக்கிறது என்றால், எல்லோரும் தடுக்கிறார்கள். வல்லபாய் பட்டேல் ஆகட்டும், நேருஜி ஆகட்டும், வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்த போது கூட போய்விட்டார். போய் அப்படி அமர்ந்து கொள்கிறார். 3 நாள் அதனுடைய பலாபலம் தெரியவில்லை. 4ஆம் நாள் ஒவ்வொருவராக வருகிறார்கள். ஒவ்வொருவராக வந்து பாருங்க, அந்த கொலைக்கருவிகளை கொண்டு வந்து அவர் காலடியில் வைத்து விட்டு, ஐயா நீங்க உண்ணா நோன்பு இருப்பதனால் பட்டினியா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு தான் நான் இதை கொண்டு வந்து உங்ககிட்ட வைக்கிறேன். இனிமேல் நான் இப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்று நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க. அதில் ஒரே ஒருவர் சொல்லுகிறார், ஐயா என் மனைவியை, என் மகன்களை, என் பிள்ளைகளை, என் உறவுகளை எல்லாம் கொண்டு விட்டார்கள். நான் இப்பொழுது தனி மனிதன். ஐயா நீங்க அப்படி இருந்தும் நீங்கள் பட்டினியாக இருக்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு நான் கொண்டு வந்து வைக்கிறேன். இதை கொண்டு வந்து வைக்கும் போது என் கண்களில் கலங்குகிறது அப்படி. அப்போ காந்தி சொல்வார், அப்படி என்றால் இந்த கொலைக்கருவி எடுத்து செல். நீ எத்தனை பேரை வெட்டி சாய்த்து விட்டு நீ உன் மனைவி மக்களோடு வர முடியும் என்றால் இந்த கொலைக்கருவியை தூக்குவார். அப்போ பாருங்க, இது MK காந்தி என்ற படத்தில் வந்த ஒரு அழகான சீன்.
அப்படியே காலை நெடுக விழுந்துருவார். அந்த அப்படி சொன்னவர் மன்னித்திருங்கய்யா, இறந்து போனவரை எப்படி என்னால் அழைத்து வர முடியும்? எனவே இழப்புக்காக கவலைப்படாமல் வாழுகின்ற வழியை பார் என்று அன்போடு சொல்வார். அவர் மட்டுமல்ல, காந்தியுடைய அந்த சேவையை இந்திய நாடு சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதாவது ரஸ்கின் என்றவர் கடையெனக்கும் கடை தேற்றம் என்ற ஒரு தத்துவத்தை வைத்து சர்வோதயம் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய இந்தியாவை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அவர் சொன்னது கட்சியை கலைத்து விடுங்கள். ஆனால் அன்று இருக்கிற அரசியல்வாதிகள் கட்சியை கலைக்கவில்லை, சர்வோதயத்தை ஏனோதானோ என்று நடத்தி சென்றார்கள். விளைவு 78 வரைக்கும் சர்வோதயம் இருந்தது. ஏன் சர்வோதயத்தின் நூற்றி பார்த்தவர்கள் மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய் போன்றவர்களெல்லாம் ஒரு சிட்டத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிட்டத்தை எடுத்து ஏழை மாணவனுக்கு கொடுத்து விட்டு ஆட்சி செய்த இந்த அழகை நாம் பார்த்திருக்கிறோம். மற்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அழகான திட்டம் சர்வோதயம். இது கார்ல் மார்க்ஸ் தத்துவத்துக்கு இணையாக கொண்டு வந்த ஒரு திட்டம். இப்படிப்பட்ட புனிதர்கள், அன்பில் பொழிய வைத்த புனிதர்கள் இருக்க இன்று நிறைய பேர், சில அரசியல்வாதிகள் நமக்கு மாறி நடக்கிறார்கள். நடப்பது வேதனையாக இருப்பது என்றுதான் சொல்லுகிற இந்த செயல். ஆனால் இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதை நம் தலையெழுத்து என்று எடுத்துக் கொள்ளலாமாம்? இல்லை, இது தலையெழுத்து என்று எடுத்துக் கொள்வதல்ல. உங்கள் நடவடிக்கை மனதாக மாற வேண்டும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, விதி வழி அல்லது வேலை உலகம். அதாவது விதி வழி அல்லப்பா உன்னுடைய சேவை, விதி வழி அல்ல, சேவை வேலை உலகம். விதிவழி ஒரு விருத்தம் என்று, அது விதிவழின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, யோசித்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டால் இது விதி என்று முன்னோர்கள் சொல்வார்கள், மற்றவர்கள் சொல்வார்கள். அது விதியை நம்பிக்கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் அது உங்களுக்கு எந்த விதமான பலனும் தராது. அவரே சொல்றார், அப்போ விதிவழி நிற்றலும் தோதி விரானும். துதிவழி நித்தம், அதாவது ஒருத்தன் சேவை செய்து நன்மையாக செய்கிறான், அவனை நாம் பாராட்டுகிறோம், மனதாக பாராட்டுகிறோம். அப்படி பாராட்டும் போது அவனிடத்தில் இருக்கிற அந்த நல்ல குணங்கள், சேவை குணங்கள் நம்மை அறியாமலேயே நம் உள்ளத்தில் வந்துவிடும். பாருங்க, துதி வழி நித்தம் சோதி விரானும். அவன் எப்படி வாழ்ந்தானோ அப்படி வாழ்ந்தால் நீ இருட்டான இருளில் இருந்து, அதாவது கடினமான வறுமையான இருளில் இருந்து வளமையான பகல் சூரிய ஒளிக்கு வந்து விடலாம் என்பதைத்தான் பதிவழி காட்டும் பகலவன் என்று முடிக்கிறார். இந்த செய்யுள் 45. இப்பொழுது 2 செய்யுளுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறேன். எனவே யாரு நீங்க நம்பினாலும் சரி, வாழ்க்கையில் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுக்காரர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே இதை ஒரு பாடலும் போடாது, ஏமாறாதே என்று. ஏமாறுகிற குணம் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுக்காரர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஏன்னா ஏமாறாமல் இருப்பதற்குரிய அந்த தத்துவத்தை இந்த 2 செய்திகளும் சொல்லி நம்மை வழி நடத்துகிறேன் என சொல்லி நன்றியுடன் உடைகிறேன். அன்னை தமிழ் வாழ்க, உலக பொதுமறையாம் வான்புகழ் வள்ளுவம் வாழ்க, உலகத்து உயிர்கள் எல்லாம் இனிதே வாழ்க. நம் நூல் காஞ்சி நேயர்களுக்கு நன்றிகளையும் வணக்கத்தையும் உரிதாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த வாரந்தோறும் நாம் பிறமொழி சொல் கலவாம பேசுவதற்குண்டான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த தமிழ் மொழி நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கை வழிமுறைக்கும் வள்ளுவர் பெருமான் மிக அருமையாக நமக்கு திருக்குறளை கொடுத்திருக்கிறார். அறம், பொருள், இன்பம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 3ம் தேவை. அந்தந்த காலகட்டத்தில் அதை நம்ம பயன்படுத்தி அந்த குறள் வழியே நம் வாழ்ந்தால் நம் வாழ்வு சிறப்பா இருக்கும்ன்றதுக்கு அது அரிய பொக்கிஷமா வள்ளுவருடைய திருக்குறள்.
இந்த தமிழ் மொழி நாம் பேசும் பொழுது பிற மொழி சொல் கலந்து பேச வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டு இருக்கிறோம். காரணம், பேசுகிறவர்கள் சரியான முறையில் நமக்கு கொடுக்காததுதான் ஒரு குறை. எங்க தாத்தா பேசியிருக்கலாம், எங்க தாத்தாவுக்கு தெரிந்த தமிழ் மொழியை எங்க அப்பாவுக்கு சரியான விதத்தில் கொடுக்காம இருந்திருக்கலாம். எங்க அப்பா ஒரு 60-70% கற்றுக்கொண்ட அந்த தமிழ் மொழியை தன் மகனாகிய எனக்கும் சொல்லிக் கொடுத்திருந்தால், பிற மொழி கலவாமல் பேசியிருந்தால், நானும் ஒரு 50% இதை கடந்து கொண்டு போய் என் மகனுக்கு அதை 70-100 மாற்றுவது அப்படின்றத முயற்சி செஞ்சிருக்கோம். நம் வாழையடி வாழையாக அதை குறைத்து கொண்டு இப்ப நம்ம பிறமொழி சொல் கலந்து பேசுகிறோமே, 14,000 சொற்கள் கலந்து நம் தமிழ் மொழியை பேசி கொண்டிருக்கிறோம் என்று நிறைய வருத்தப்படுகிறோம். ஆனா வாலிபர்களோ குழந்தைகளோ இதை பற்றி சிந்திக்காமல் அவர்களுக்கு நாம் என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை விட தவறான எல்லா மொழியையும் கலந்து பேசுகிற பேச்சை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகம் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. இந்த தமிழ் மொழிக்காக போராடுகிறவர்கள் எல்லாம் 70 வயது 80 வயது இளைஞர்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே கூட்டங்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதனுடைய பிரதிபலிப்புன்றது குறைவாக இருக்கிறது. இன்று கூட தென்காசியில் தொல்லியல் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு 30 வயசு இளைஞன் எப்படியும் ஒரு 50 பேர் கூட கலந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் 60 வயசு 70 வயது முதியவர்கள் தான் கலந்து கொண்டிருப்பார்கள். அது மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. இந்த தமிழ் மொழி நம்மை எப்படி வளர்த்தது என்பதற்கு நான் ஒரு உதாரணமாக இங்க நிற்கிறேன். காரணம், நான் தமிழ் மொழி தமிழகத்தில் தான் பிறந்தேன். ஆனா பிறமொழி சொல் கலந்துதான் அதிகம் பேசுகிறேன். ஆனா இந்த தமிழ் மொழி, இந்த தமிழ்ன்ற வார்த்தை கூட எனக்கு சரியா வராது. அதை ஒருவர் சுட்டி காட்டுவார், மணிகண்டனுக்கு லகரமே வரலையே அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி அவரே தமிழ் மொழியை பிறமொழி சொல் கலவாமல் பேசுகள் என்று அனுப்பி வைத்திருக்கிறார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு முன் நம் தமிழ் மொழிக்கு முத்தமிழ் வாழ்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை. முதன்மையானது முழுமையானது, முழுமதி போல் அழகுடையது, முக்கணி போல் சுவை உடையது. மா பலா வாழை மாதிரி சுவை உடையது நம் தமிழ் மொழி. அதை நாம் சுவைக்க அனைவரும் தவிர்க்கப்படுகிறோம். 2 சுவையை சுவைத்து விட்டு 3வது சுவை எனக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் என்று ஒரு சிலர் எல்லாம் சொல்கிறார்கள். அது எங்கள் இப்பொழுது ஒரு சற்று முன் கூட நடந்த காரியமாக இருக்கிறது. அதை தவிர்த்துக் கொள்வோமே. முக்காலும் புழங்கி வருவது முப்பாலை நமக்களித்தது, முரசதுதான் முழக்கமிட்டது, புகழெங்கும் பரவ செய்வது, முகில் கூட்டம் குளிர் மலையை போல் பொழிந்து இன்பம் பெருகச் செய்வது நம் தமிழ் மொழி. முத்துச் சிரிப்பு மழலை மொழி, அதனாலே கழிக்க வைப்பது, முழுமையான மனிதராக நம்மை மாற்றி வாழச் செய்வது, மொழிந்தால் நாவெல்லாம் இனிந்திடுமே, அதுதானே முத்தமிழாம், நாள்தோறும் முழங்கிடுவோம் வாழ்கவென்று. ஒரு 20 வார்த்தைகள் பிறமொழி சொல் கலவாமல் கலந்த சொற்களை நம் தமிழ் மொழியில் எப்படி சொல்கிறோம் என்றத. ஔஷதம், மருந்து. எல்லாரும் ஔஷதம் தூய தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மருந்து, மாத்திரை இப்படிதான் நம் புழக்க மொழியிலே பேசுகிறோம். அவுணம், மிளகுச்சாறு. எத்தனை பேர் இந்த ரசத்தை தான் சொல்றோம், ரசம் வைக்கலையா அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுல தமிழ் வார்த்தை ஔஷணம் அப்படி என்று இருக்கிறது. அதுக்கு மிளகுச்சாறு என்று தமிழிலே. அந்த கங்கணம், காப்பு. கோயில்ல போய் கங்கணம் கட்டலையா அப்படின்னு எத்தனை பேர் நம்ம காப்பு கட்டல போய் கோயில்ல அப்படின்னு நம்ம அதை பேச குறைத்து கொண்டோம். கங்காதரன், கங்கையை தலையில் சுமப்பவன். கஜகரணம், பெருமுயற்சி. காங்கேயன், முருகன். காசநோய், ஈலை நோய். கிரகணம், பற்றுகை. கிரக தோஷம், கோல் தீட்டு. கிரமம், முறை.
கீதை இசைத்தொகுப்பு, கீர்த்தனை இசைப்பா, உத்தியோகா நியமனம். இந்த உத்தியோகா நியமனம் அந்த இரண்டையும் பிரித்து சொல்லிவிட்டேன். பதவி அமர்வு, பணி அமர்த்துதல், நேர்மறை அம்சம், நேர்மறை சிறப்பு, பள்ளிகளின் தரம், பள்ளிகளின் தகுதி, பெண்களின் சுயமரியாதை, பெண்களின் தன்மானம். உச்ச நீதிமன்றம், இதற்குத்தான் தலைமை நடுவர் மன்றம். தலைமை நடுவர் மன்றத்தை நம்ம உச்ச நீதிமன்றம் என்று ஹைகோர்ட்னு ஆங்கிலத்திலே சாதாரணமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறோம், கடந்து செல்கிறோம். பல் சிகிச்சை நிபுணர், பல் மருத்துவர், சிறப்பு மருத்துவர், விவாகரத்து வழக்கு, மனவிலக்கு வழக்கு, டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம என்னாச்சுப்பா, என்ன உங்களோட திருமண வாழ்வு அப்படின்னு, அது டிவோர்ஸ்ல போயிடுச்சுங்க, மனவிலக்கு ஆக போகிறதுன்னு நம்ம தமிழ்ல சொல்றதுக்கு மறந்து விடுகிறோம். விமர்சித்த உச்ச நீதிமன்றம், திறனாய்வு செய்த தலைமை நடுவர் மன்றம் என்று சொல்லி இந்த 20 வார்த்தைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு எழுதி அனுப்பிய தமிழ் அன்பன் ஐயாசாமி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றி. நூல்காஞ்சி நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். ஏதோ தெருவோரம் அப்படியே நடந்து ஓய்வா போறவன் கொடுக்கணும் உட்காரான்னு ஓரம் கட்டினா இங்க இலக்கியம் பேசுகின்ற நண்பர்களை பார்த்து கொஞ்சம் அசந்துட்டேன். அப்படி தகவல் தெரிஞ்சுதான் அப்படியே ஒதுங்கின பிற்பாடு நீங்களும் கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னா அப்பதான் தெரியுது. தெருவில் போற நாயை பார்த்தா பயம், நடுநீச்சல போனா பேய பார்த்தா பயம், முன்னாடி நின்று பேசுங்கன்னு சொன்னா அதுக்கே பயமா இருக்குது. இப்போ என்ன தலைப்புல பேசுறதுன்னு மூளையை கசக்கினாக்கா பயத்தை பத்தியே பேச மாதிரி ஆயிடுச்சு. ஔவையார் பாடல் ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்ததுங்க. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள், அவை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்ல மரம். அப்போ ஒரு சபையில போய் நின்று ஒருத்தன் தெளிவா பேசலன்னு வைங்க, அவன் எவ்வளவுதான் இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அவன் ஒரு மரம் தான், ஒரு மரத்துக்கு சமானம் தான். இதைத்தான் ஆங்கிலத்துல பல தடவை சொல்லுவாங்க, ஸ்டேஜ் பெயர்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே பெயர் தான். 1000 நண்பர்கள் கூட அலாவலாம் அடிச்சு பேசலாம், ஆர்கியூ பண்ணலாம், தவறான வார்த்தை தமிழ் படித்து பேசியிருக்கணும், ஆர்ப்பாட்டமா பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு மைக்கு முன்னாடி போய் 10 பேர் முன்னாடி நிக்க வச்சிட்டோம்னா கைங்கால் உதறதுங்கிறது ஒரு நல்ல அனுபவம் தான். இதை ஔவையாரும் கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்துல. ஏன்னா அவங்க அவை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பிரிய மாட்டாதவன் நல்ல மரம்னு அவங்களும் அந்த இலக்கியவாதிகளும் அனுபவிச்சுதான் பேசியிருக்காங்க. அதனால ரொம்ப சிறப்பான அனுபவங்கள் உள்ளவங்க தான் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம். இந்த வகையில நானும் அனுபவப்பட்டு கொஞ்சமா பேசி பழகிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த நூல்காஞ்சி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தோழர் தான் நம்மளுக்கு நல்ல சிறப்பா எழுதுவாரு, உயிரோட்டமுள்ள கவிதையான விஷயங்களை எழுதுவாரு. அவருடைய கவிதைகள், அவருடைய கதைகளை படித்தாலே நம்மளுக்கு உயிரோட்டமாக இருக்கும். இன்னும் எப்படி சொல்றது என்றால், ரவிவர்மா ஓவியம் வரைகிறாரு, திராட்சை கொடி மாதிரி ஓவியம் வரைஞ்சிடுறாரு. வரைஞ்சிட்டு சூரிய இந்த கடைசியில திராட்சை கொடியில லைட்டா வெடிச்சு அதுல இருந்து சாறு வடிகிற மாதிரி ஒரு திராட்சை கொத்து வரைகிறாரு. வரைந்து முடிச்சுட்டு சூரிய பிரஷ் எடுக்கிறதுக்கு அறைக்குள்ள போறாரு. போயிட்டு வெளியே வர்றாரு. அதுக்குள்ள காக்கை கூட்டம், கிளி கூட்டம், காக்கை கூட்டம் பறந்து வானத்துல பறந்து போயிட்டு இருக்கு. பார்த்தோன்னு வந்து கொத்துது. உண்மையா இருக்குமோ திராட்சை கொடி, உண்மையா இருக்கும் திராட்சைன்னு நினைத்து கொத்துது. அந்த மாதிரி இன்னொரு ஊட்டமா, உயிரியல் இன்னொரு ஊட்டமா அவர் வரைவாரு. அதை விட தங்கை சிறப்பா வரைவாங்க. அந்த வரைஞ்ச கொண்டு போய் அறையில வச்சிருன்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. போய் திரும்பி வந்து பாக்குறாரு, திராட்சை வெடிச்சிருக்கு, அந்த இடத்துல ஒரு ஈ வந்து உட்காந்துட்டு இருக்கு. இப்போ இவர் வந்து பார்த்துட்டு ஈ ஏமாந்துருக்கும் அப்படின்னு நினைச்சு ஈயை துரத்துறாரு. ஈ நகர்ந்து போக மாட்டேங்குது. இன்னும் தொட்டு பார்க்குறாரு, அது ஈ மாதிரியே ஓவியம் வரைஞ்சிருக்கிறாங்க அவங்க தங்கை. இவரோட தங்கை சிறப்பான ஓவியரா இருந்தாங்க. உயிரோட்டம்னு அந்த மாதிரி இருக்கும். இவரோட கதைகளும் உயிரோட்டமா இருக்கும். அப்படி கதை எழுதுறாரு. 2 நாள் 1 நாள் எழுதுறாரு.
இப்போ 2 நாள் ஒரு மேட்ச் இருந்து சாப்பிடல. அவர் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே ஓய்வு இருக்குன்னு இப்படி தூங்கிடுறாரு. மறுபடியும் எழுந்திரிச்சு மறுபடியும் எழுதுறாரு. அப்புறம் வயிறு என்னமோ பண்ணுது. சரி போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு உணவு விடுதிக்கு போறாரு, ஹோட்டலுக்கு போறாரு. போய் நல்லா ஒரு 2 ரோஸ்ட் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. வந்துட்டு கடைக்காரர் இந்த கல்லாவில் இருப்பவரிடம் போய் இதாங்க எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். 25 ரூபா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா 2 தோசை சாப்பிட்டான், 25 ரூபா ஆச்சு அப்படின்னு. என்ன டிப்பா பையில கை விடுறாரு, தொகுப்பு பைய காணோம், மணி பர்ஸ் காணோம். அப்புறம் பதறி போயிடுறாரு. தம்பி வீடு பக்கம்தான், பின்னாடிதான் வீடு இருக்கு, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், கொடுத்துறேங்க, இப்ப எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட்டு இப்ப எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. யோ உடனே அந்த கல்லாப்பட்டி இருக்கிறவங்க, யோ கட்டை கல்றா, எத்தனை பேர் பிரியாமத்திட்டு இருக்கிறேன், எத்தனை பேர் நிறைய பேர்த்த நான் பார்த்துட்டேன், உங்களை மாதிரி நிறைய பேர்த்த பார்த்துட்டேன், கட்டை கல்றா அப்படின்னு. இவருக்கு பதறி போய் ஆளும் இந்த மாதிரி உதாரணமா பேசுனது இல்லை. பார்த்தாலும் ஐயா வாங்கயா போங்கயா மரியாதையா பேசுவாங்க. அப்படிதான் சமூகத்துல அவர் இருந்திருக்காரு. திடீர்னு ஒருத்தர் சட்டை கல்றா அப்படின்னு பதறி போயிடுறாரு. ஜிப்பாவை கழட்டிடுறாரு. ஜிப்பாவை கழட்டி கல்லாப்பட்டி பக்கத்தில் வச்சிடுறாரு. வச்சோடனே அப்புறம் மறுபடியும் ஜிப்பா கழட்டி கல்லாப்பட்டியில வச்சுட்டு அப்படியே மக்களை பார்க்குறாரு. ஒரு 40, 30, 50 பேர் பக்கம் இந்த உணவகத்தை உணவு சாப்பிட்டு இருக்கிறேன். உங்களுக்காகவும் தானே நானும் எழுதுறேன், எனக்கு உதவி செய்ய யாருக்கும் மனம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் இன்னும் சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்றாரு. அதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வீட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேட்டி கழட்டுறா அப்படிங்கிற லுங்கில கைலின்னு சொல்லுவாங்க, மதுரையில கைலின்னு சொல்லுவாங்க. இப்போ லுங்கின்னு சொல்லுவாங்க. ஒரு லுங்கிய கை இடுப்புல கை விசிறாரு. கை விசி கழட்டுற போறப்போ கடைக்குள்ள வெளியிலிருந்து ஒரு ஆள் வர்றாரு. யோ நிறுத்தியா ஐயா, நிறுத்தியா அப்படின்ட்டு, ஐயா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ள வந்துட்டு, என்னையா ஏன் என்னையாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி நீங்க சொல்றாங்க. சொன்னோன்னா, ஐயா ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டியா நீ, காசு இன்னைக்கு நாளைக்கு போயிரு, பெரிய மனுஷன் கூட பார்க்காம நீ பாட்டுக்கு மரியாதையெல்லாம் பேசுற, மனுஷனா பார்க்கணும், என்னைய எவ்வளவு காசு தரணும் அப்படின்னு கடைக்காரன் அவர் கேட்கிறாரு. உடனே 25 ரூபா தரணும், ஏமாத்துறான். அப்படி 25 ரூபா, வா சார் வேட்டியை நல்லா கட்டு சார், வா சார் போலாம் அப்படின்னு வெளியே கூட்டிட்டு போயிடுறேன். வெளியே கூட்டிட்டு போய் கடை மறைவில் உட்காந்துட்டு, கடை மறைவில் கொஞ்சம் தூரம் போயிட்டு இங்கி கழட்டி, இதா சார் இதுல இருக்குது, எவ்வளவு இருக்குது, என்ன உன்னோட மணிப்பர்ஸ் எவ்வளவு எதுன்னு பாரு சார் அப்படிங்க. மணிப்பர்ஸ் சுத்தி முத்தி பாக்குறாரு. அவன் மணிப்பர்ஸ் இல்லை, இவரோட மணிப்பர்ஸ் இல்லை, என்னோடது இல்லை அப்படிங்கிறாரு. சரி சார் அப்படி எடுத்து முடிச்சு, சார் இருக்கு சார் அப்படி எடுத்து வேட்டி மடிச்சு கட்டி, துணியை வேட்டி மடிச்சு கட்டிட்டு அவன் மாட்டுக்கு போயிடுறான். இப்ப போன இவன் மாட்டுக்கு போயிட்டாரு. இவன் பேர் கேட்க நான் மறந்துட்டு, எனக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கேன், இவன் பேரை கேட்க நான் மறந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. ஒன்னா பணியும் இல்லைன்னா கருமையா இருக்கும் அப்படின்னு கதையை முடிச்சாரு. நன்றி.